இப்போ டிஎன் 2026 ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஆமா, அதன் தயாரிப்பாளர் பாஜக பிரமுகர், ஏதோ கண்ணன் ரவியோ ஏதோ சொன்னாங்க. அவர் ஒரு பாஜக நோன் பிரமுகர். பாஜக பிசினஸ்ல கூட்டு, அரசியல்ல கூட்டு மாதிரி இது பிசினஸ் கூட்டு. சோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணது ஏன் தப்பு, சரியான நேரம் இல்லைன்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் பிக்சர். ஒரு பொலிட்டீஷியன், எமர்ஜிங் பொலிட்டீஷியன், சினிமா ஸ்டாரா இருக்கிறவன் அதாவது விஜயை அவதூறு செய்வதற்காக, விஜயை சிறுமைப்படுத்துவதற்காக, அவரை கேலி செய்வதற்காக, கிண்டல் செய்வதற்காக அவசர கதியில எடுக்கப்பட்ட ஸ்மால் பட்ஜெட் பிலிம் இந்த தேர்தலுக்காகவே எடுத்திருக்காங்க. இது ஒன்னும் ஓட போறது இல்லை. அது டப்பாக்கு போவோம். பராசக்தியே டப்பாக்கு போயிடுச்சு. என்னென்னவோ டாம் அடிச்சாங்க. அது ஒன்னும் முடியல. சிவகார்த்திகேயன் ஏன்டா கையை சுட்டுக்கிட்டோன்னு அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ இன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. நீங்க யோசித்து பாருங்க, ஒரு அரசியல் பேசுகின்ற ஒரு அரசியல் கட்சி தலைவரை மிமிக்ரை பண்ற, கிண்டல் பண்ற ஒரு படத்தை தேர்தல் நடப்பதற்கு 11 நாட்களுக்கு முன்னால தியேட்டர்கள்ல தமிழ்நாடு பூரா ரிலீஸ் பண்றாங்கன்னா, இதுல சென்சார் போர்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட், பாஜக தலைவர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன? அதனாலதான் சொல்றேன், விஜயின் ஜனநாயகன் படம் இன்னைக்கு வராமல் நின்றதற்கும், அதுக்கு சென்சார் போர்டுல பிரச்சனை வந்ததுக்கும், இன்னைக்கு அதனுடைய சில காட்சிகள் அவர் திருநெல்வேலியில பேசினார் இல்லையா, இதுவரைக்கும் அவர் அதை பத்தி பேசந்தே இல்லை. முதல் தடவையாக திருநெல்வேலியில ஜனநாயகன் என்ன மாதிரி பண்றாங்க பாருங்க, கரூர்ல இருந்து ஜனநாயகன் வரைக்கும் சொன்னாரு. யாரு பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னாரு, வேற ஒண்ணுமே சொல்லாம. அவர் பேசிட்டு வந்த ஒரு 2 நாள் கழிச்சு கிளிப்பிங்ஸை ரிலீஸ் பண்றாங்க. இப்போ நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா, விஜய்க்கு எதிரான பாஜகவும் திமுகவும் சேர்ந்து நடத்துற கள்ள ஆட்டங்க இது. இந்த நாட்டுல சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள், சட்டத்தின்பால் ஆட்சி நடத்த வேண்டியவர்கள், இன்னைக்கு அவங்களே திருட்டு பைரேட் பண்றாங்க, பைரசியை வீடியோக்களை விடுறாங்கன்னா, நல்ல வேலையா உடனே தயாரிப்பு நிறுவனம் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது யார் அப்லோட் பண்ணானோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்க மனு கொடுத்திருக்காங்க. அடுத்தது, யாரும் தயவு செய்து பகிராதீங்க, இத ஷேர் பண்ணாதீங்க, பண்ணா நீங்களும் சட்ட நடவடிக்கை ஆளாவீங்கன்னு சொல்லி எச்சரிச்சிருக்காங்க. அவங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்க செஞ்சிட்டாங்க.